ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா டான்சிங் ஷெஃப் அண்ணாவோட ஷாப்பில் வந்து ஃபுட் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்க போகிறேங்க. இப்போ வந்து இந்த மெனு ஓப்பன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா சூப்பில் வந்து வெஜ் ஃப்ளவர் சூப்பு, ஹாட் அண்ட் சூப்பு, அப்புறம் மஷ்ரூம் பெப்பரு, சிக்கன் ஃப்ளவர் சூப்பு, ஹாட்டு சிக்கன் பெப்பர் சிக்கன் ஹாட் பிரியாணி மட்டும்தான் இருக்குதுன்னு சரி. பட் பார்த்திங்கன்னா சூப்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து சைனீஸ் சிக்கன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் ஸ்டார்டர்ஸ் அண்ட் வெஜ் ஸ்டார்டர்ஸ். டான்சிங் ஷெஃப் பிரியாணியில் வந்து சிக்கன் பிரியாணி அல்டிமேட்டாக இருந்துச்சு. கத்திரிக்காய் தொக்கை இன்னும் 2 தடவை கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட், அல்டிமேட். அதுலேயும் அந்த அல்வா பிரெட் அல்வான்னு நினைக்கிறேன், அது நல்லா இருந்துச்சு. வந்து பார்த்திங்கன்னா டேக் கொண்டு போகிறக்கான பக்கெட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட ப்ரைஸஸ் வந்திருக்கேன். 1-2 பேர்னால் 330. எவ்வளோ ப்ரைஸஸோட லிஸ்ட் இருக்கும், இதையும் பார்த்துட்டு நீங்கள் போய் சாப்பிடுங்க. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டுமே. சைனீஸ் வெஜ் நூடுல்ஸ் அண்ட் சைனீஸ் நான்வெஜ் நூடுல்ஸ், அரேபியன் தந்தூரி ஷவர்மா ப்ரைஸஸ், கெபாப் டிக்கா. இன்னும் நெக்ஸ்ட்டு சவுத் இந்தியன் வெஜ்ஸு, ஜூஸு, மில்க் ஷேக்ஸ்மே இருக்குது. மொஜிட்டோ, மோக்டைல், ஐஸ்கிரீம் அண்ட் ரியல் ஃப்ரூட், குல்ஃபி, டெசர்ட், ஃபலூடா, பார்ட்டியோட ஆடப்பா. இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நான் பிரியாணி மட்டும் இருக்குன்னு பிரியாணி மட்டும் வாங்கிட்டேங்க. அப்படியே செக் பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்ருக்கலாம். ஆனால் பிரியாணியும் நல்லா குவாலிட்டின்ட்டு கொடுக்குறாங்க. குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால ஒரு டைம் ஒரு ஆளுக்கு பிரியாணி வாங்கினாலே செம்ம டேஸ்ட்டாக ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு வந்து சாப்பிட்லாம். மற்ற ப்ளேஸில் வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறத விட நல்லா இருக்குது குவான்டிட்டியுமே. கோயம்புத்தூர் வந்தால் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள்.